எல்லோருக்கும் வணக்கம். ஜியோகிராஃபில இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்க்காக நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜியோகிராஃபில மெயின்ஸ் டாபிக்கா பார்க்க போறது வந்து வேர்ல்ட் கிளைமேட். வேர்ல்ட் கிளைமேட்ல பார்ட் 1. மெயினா இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மவுண்டன் ரேஞ்சஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் கிளைமேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கும், தென் ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் ஃபார்மேஷன் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்ப்போம். ஸோ 250 வேர்ட்ஸ்ல கேட்குற கேள்வி வந்து briefly mention the alignment of major mountain ranges of the world and explain their impact on local weather conditions with examples. 250 words. ஸோ கேள்வியோட ட்ரெஸ் என்னன்னா alignment of major mountain ranges briefly mention அப்படின்னா மேஜர் மவுண்டைன் ரேஞ்சஸ் இந்த வேர்ல்ட்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி we have to brief and we have to mention. அப்படின்னா அர்த்தம் the location has to be mentioned. அலைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நார்த் சவுத்ல இருக்கா, ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கா, எவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தென் மவுண்டைன் நேம் we have to mention. So we have to discuss. Then the second part of the question is explain their impact on local weather conditions with examples. Their impact. The question is stresses their impact. அந்த இம்பாக்ட் என்ன பண்ணணும், we have to explain. அதை பத்தி பிரீஃப் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கிறதுனால என்ன எஃபெக்ட், இல்ல அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் அலைன்மெண்ட் என்ன மாதிரி டைரக்ஷன் இருக்கிறதுனால என்ன மாதிரி எஃபெக்ட் வருது, எங்க இம்பாக்ட்னு சொல்லணும் ஆன் லோக்கல் வெதர் கண்டிஷன்ஸ். வெதர் கண்டிஷன்ல இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லணும். லோக்கல் வெதர் கண்டிஷன்ஸ் நாட் கிளைமேட். தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் கிளைமேட், தே ஆர் டாக்கிங் அபவுட் லோக்கல் வெதர் கண்டிஷன்ஸ். மோர் தென் 30 years of a weather and particular region is called as a climate. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த லோக்கல் வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த லோக்கல் வெதர் டிஸ்கன்ஸ் சஸ்டைன்டு போஸ்ட் மோர் 30 days எப்படி கிளைமேட்டிக் கண்டிஷன் அது மாறுது. வித் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுங்க தெளிவா. ஏதாவது 2-3 கேஸ் ஸ்டடி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்வி. ஸோ அப்போ மெயினா என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேர்ல்ட்ல எங்கெங்கெல்லாம் மேஜர் மவுண்டைன்ஸ் இருக்கு we have to draw a map. ஸோ சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு we have to draw a map. ஸோ மவுண்டைன்ஸ் பத்தி சின்ன ஒரு வார்த்தை. Mountain ranges refers to a series of the ridges which are originated in the same age, underwent the same process. The most prominent or characteristic features of the mountain ranges is the long and narrow extension. The mountain பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம். மவுண்டன் வந்து சீரீஸ் ஆஃப் ரிட்ஜஸ் தான். நிறைய சின்ன சின்ன ரிட்ஜஸ்லாம் நிறைய சின்ன சின்ன குயில்கள்லாம் மலை மாதிரி சேர்ந்து அதான் மிகப்பெரிய மவுண்டைன்ஸ் மிகப்பெரிய ஹியூஜ் மாஸ் ஆஃப் ஹில்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மவுண்டைன்ஸ். அது வந்து ஒரே காலத்துலயும் வெவ்வேறு காலத்துலயும் வேரியஸ் ப்ராசஸ்ல உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நேரோ லாங் இருக்கும், இல்லை லாங்கா இருக்கும், இல்லை எக்ஸ்டென்ஷனா இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி வைக்கணும். நாமளும் தேவைப்பட்ட அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூட எப்படி அது ஃபார்மேஷன்ஸ் வரும், அது வந்து த்ரூ ஃபோல்டிங் ப்ராசஸ் அண்ட் ஃபால்ட்டிங் ப்ராசஸ், த்ரூ டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் எர்த், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இது கிரியேட் ஆகும் சொன்னா வேணா அந்த 2 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஸ்டினோட ட்ரெஸ் என்ன, மவுண்டன் ரேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கு, எப்படி அலைன்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வேர்ல்ட் மேப் ட்ரா பண்ணி எங்கெல்லாம் மேஜர் மவுண்டைன்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்க டயக்ராம்ல இருக்கிற மாதிரி we have to note for ராக்கி மவுண்டைன்ஸ், ஆண்டஸ், அமெரிக்காவில் நார்த் அமெரிக்காவில் ராக்கி மவுண்டைன்ஸ், சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ், அப்படியே யூரோப்ல வந்தோம்னா யூரோப்பியன் ஆல்ப்ஸ், உரால் மவுண்டைன்ஸ், ஏஷியாவையும் யூரோப்பையும் டிவைட் பண்ற ஒரு மவுண்டைன் உரால் மவுண்டைன்ஸ், அட்லஸ் மவுண்டைன்ஸ். அட்லஸ் வந்து அந்த மொராக்கோ அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும், ஆப்பிரிக்காவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கும். தென் த ஃபேமஸ் வேர்ல்ட்லி ஹையஸ்ட் பீக் வச்சிருக்கிற நம்மளோட இமாலயன் மவுண்டைன்ஸ், திபெத்தியன் மவுண்டைன்ஸ், கிரேட் ரிவைடிங் ரிட்ஜஸ், ஆஸ்திரேலியாவோட ஈஸ்டர்ன் பார்ட் கோஸ்ட் இருக்கிற கிரேட் டிவைடிங் ரேஞ்சஸ், இதெல்லாம் மேஜர்ஸா இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிளா மேப்ல போட்டுட்டு we have to mention the area, shadow region பண்ணிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் அதுக்கு மேஜர் மவுண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு we have to mention. Then we have to discuss எப்படி அதோட அலைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, we have to discuss. We will go to the next. So mountain ranges climatic influence போட்டுட்டு ஒவ்வொரு மவுண்டனா எடுத்து தனித்தனியா சொல்லி மவுண்டன் சொல்லி அதனுடைய எங்க இருக்கு, என்ன இம்பாக்ட், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல வெதர் கண்டிஷன் இம்பாக்ட், இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போல the questions will speak more. ஸோ 250 வேர்ட்ஸ்ங்கிறதுனால இது எக்ஸ்பிளைன் பண்ணாவே நமக்கு மோர் சஃபிஷியண்டா இருக்கும். இது மாதிரி வந்து நீங்க பார்ட்டா பிரிச்சு தனித்தனி மவுண்டன் ரேஞ்சஸ், அண்டர்ஸ், ஹிமாலயா தனித்தனி டயக்ராம் போட்டாலும் பரவாயில்ல, இந்த காமன் டயக்ராம் போட்டு சிங்கிள் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆண்டஸ் மவுண்டன் பத்தி பார்ப்போம். இட் எக்ஸ்டெண்ட்ஸ் அப் டு 7,000 kilometers. நல்ல ஹியூஜ், ஒட்டுமொத்த கான்டினென்ட்டையுமே
நார்த் வெஸ்டா கவர் நார்த் சவுத்தா கவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ். ஸோ ரேஞ்ச் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் த்ரூ த 7 countries ஆஃப் சவுத் அமெரிக்கா கான்டினென்ட். ஸோ வெஸ்ட் கோஸ்ட்ல வெஸ்ட் சைட் ஆஃப் கான்டினென்ட்ல இருக்கு. ஸோ வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடர், பெரு, பொலிவியா, சிலி, அர்ஜென்டினா இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ஆண்டஸ் மவுண்டன்ஸோட ஆர்ட் அண்ட் பார்க்ஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து இட் ஆக்ஸ் இஸ் a large wall between the continent and the Pacific oceans அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த மேப் நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ தேர் ஆர் இம்பாக்ட் அண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். என்ன மாதிரி இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்தன் பார்ட் ஆஃப் ஆண்டஸ் இஸ் டைப்லி ரைனி அண்ட் வார்ம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஓஷன்ல இருக்கிற எடுத்துட்டு வர மார்ச்சர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹில்ல வந்து ஒரு ஹில் கான்செப்ட் நமக்கு தெரியும். எப்படி வந்து ஒரு பர்சன்டேஷன் கிரியேட் ஆகுது நமக்கு ஆல்ரெடி படிச்சுப்போம் பிரைமரியில. ஸோ அதனுடைய மாஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஹில்ஸ்ல வந்து ஹிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரைனி கொடுக்குது. அதனால ரைனி அண்ட் வார்ம்ஸ் நார்தன் பார்ட்ல இருக்கு. ஆனால் வெதர் இஸ் ஆல்சோ பெட் அண்ட் பெஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆண்டஸ்லயும் அப்படிதான் இருக்கு. அண்ட் ஆல்சோ த ஏரியா ஆஃப் த சவுத் வெஸ்ட். டு த வெஸ்ட் த dry climate is dominated by a Atacama desert in the northern Chile. ஏன் டு த வெஸ்ட் சைட்ல வந்து ட்ரை கிளைமேட் இருக்கு, மவுண்டன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து காரணம் வந்து ஓஷன் கரண்ட் காரணமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து கோல்டு கரண்ட் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். கோல்டு கரண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல ட்ரை ரீஜன் ஆயிடும். கோல்டு கரண்ட்ல வந்து மாய்ஸ்சர்ஸ் இருக்காது, ட்ரை கிளைமேட்டா இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக் அந்த அட்டகாமா டெசர்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் பார்ட்ல கிரியேட் ஆகுது ஒன் ஆஃப் த காரணம். The mountains from the Rhine cover over the eastern plains of Argentina, which have extremely dry weather. So, அர்ஜென்டினாவோட ஈஸ்டர்ன் பார்ட் எல்லாம் ரைன் கவர்ஸை கொடுக்குது. இதுதான் அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் மவுண்டன்ஸோட சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் இமாலயா, ராக்கி மவுண்டன் முன்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் இமாலயா வந்து 2400 கிலோமீட்டர்ஸ். இல்லை ஆனால் டைரக்ஷன் பார்த்தோம்னா அலைன்மெண்ட் பார்த்தோம்னா இட்ஸ் நாட் நார்த் அண்ட் சவுத் பட் இட்ஸ் டு வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படிதான் இருக்கும். The mountain ranges in the Asia separating plains of Indian subcontinent from the Tibetan plateau. எதாவது செப்பரேட் பண்ணுது இந்தியன் சப்கான்டினென்ட் திபெத்தன் பிளாட்டூ செப்பரேட் பண்ணி முடிக்குது. ஸோ இங்கே தான் வேர்ல்ட்ல இருக்கிற ஹையஸ்ட் பிக் மவுண்ட் எவரெஸ்ட்டும் வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலான மவுண்டன் இது. ஸோ இதோட டைரக்ஷன் வந்து நார்மலா வந்து நார்த் சவுத்ல இருக்காது, ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தா, Himalaya profound effect on climate of Indian subcontinent, the Tibetan plateau. They prevent frigid dry winds from blowing south into subcontinent, which keeps South Asia much warmer than corresponding temperature region in the than the other region of the world. அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து ஹிமாலயாஸ் என்ன பண்ணுது, ஆக்ட் as பேரியர் ஆஃப் திபெத்தன் பிளாட்டிக்கும் இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி இது பேரியரா இருக்கு. அப்போ சவுத் இந்த ட்ரை விண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப்ஸ் தேர். ஸோ இட் ஓல்ட் அலோ த என்டரிங் டு ட்ரை விண்ட்ஸ் இன் டு த மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் சப்கான்டினென்ட் கீப்ஸ் இட்ஸ் ஓன் வெதர்ஸ் அண்ட் கிளைமேட். ஸோ ட்ரை விண்ட்ஸ் வந்து அது ரொம்ப ஓவர் ஹீட் வந்து ஸ்டாப் பண்ணுது. இது வந்து லிவிங் கண்டிஷனையும் ஒரு சப்கான்டினென்ட்டா கிரியேட் ஆகுதுக்குன்னு மினரல் ரிசோர்ஸையும் தென் நேச்சுரல் ரிசோர்ஸையும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பேரியராகவே ஹிமாலயாஸ் வந்து செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ராக்கி மவுண்டன்ஸ். நார்த் அமெரிக்காவோட அதே மாதிரி வெஸ்டர்ன் பார்ட்ல ஒட்டுமொத்த கண்ட்ரியும் கவர் ஆகிற மாதிரி இருக்கிற மவுண்டன்ஸ் வந்து ராக்கி மவுண்டன். இதில் 4830 கிலோமீட்டர்ஸ் லாங்ல வச்சிருக்கிற மவுண்டன். இது எக்ஸ்டென்ஸ் அப் டு கனடா டு நியூ மெக்சிகோ வரைக்கும். So it covers Canada and USA and then New Mexico. So these are the mountains or massive mountain ranges that stretches from Canada to central New Mexico. So the Rocky Mountains cast a fairly substantial rain shadow region to those three countries, mostly to the USC. The dry area of the western leeward side of the mountain ranges where the winds does not heat. ஏன்னா அதனுடைய வெஸ்ட் சைட்லயே ஆட்டோமேட்டிக்கா அந்த விண்ட் செட் ஆகுறதுனால leeward side, opposite east side, leeward side, mainland, there won't be any rainfall. So, the area of leeward side of the mountain ranges, which winds does not heat, which forms and because the mountain block rain producing weather systems and create metamorphical shadow of the dryness. So, inner land போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ட்ரைனஸ் தான் ஃபேஸ் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து அது ராக்கெஸ் மவுண்டன் சைட்லேயே ஹியூஜ் ரெயின்ஃபால் கொடுத்துரும். ஸோ அதனால தான் ஈவன் அந்த சின்னூக் அப்படிங்கிற டிரைவின்லாம் வந்து இங்கிலாண்டில் வந்து வரதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கும். ஸோ டிரைவின்ஸ் வந்து ராக்கீஸை வந்து கவர் பண்ணிட்டு இங்கிலாந்து சைடில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈவன் டிரைவிண்டாக வரும். அந்த டிரைவிண்ட் எஃபெக்ட் தான் அங்கே இருக்கு. அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்ம் ஆக்டிவிட்டி வந்து காரணம் இல்லை வந்து மெய்ஸ் மாதிரி வாட்டர் டெஃபிஷியன்ட் கிராப்ஸ்லாம் வந்து இருக்க முக்கியமாக ஒரு காரணமாக இருக்கும். Essentially, the rain shadow is the desert forced into the existence because of the mountain range it borders.
prevents the eastern slope and foothills from experiencing the same moisture that falls on the western side of the range. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஈக்குவல் டு செமி டெசர்ட் மாதிரி ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ராக்கி மவுண்டனோட எஃபெக்ட். ஸோ அதனால மெக்சிகோ பார்த்தோம்னா மெக்சிகோ வந்து மேஜர் பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஏரியாவா இருக்கும். நம்ம யூஎஸ்ஏவோட மெயின் லேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தட் மச் ஆஃப் டஸ் நாட் ஹேவ் தட் மச் ஆஃப் ஃபெர்டைல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ராக்கெட் மவுண்டன்ஸோட அங்கே லோக்கலில் கிரியேட் பண்ணுற வெதர் கண்டிஷன்ஸ். கிரேட் ரிவர் ரேஞ்ச் வந்து ஆஸ்திரேலியாவோட இருக்கு. இது வந்து இதுவும் வந்து நார்த் சவுத்தா இருக்கு. மோஸ்ட்லி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த வேர்ல்ட்லயே வந்து ஃபிஃப்த் லாங்கஸ்ட் லேண்ட் பேஸ்ட் மவுண்டைன் செயின் இந்த வேர்ல்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது முன்னாடி இப்போ பார்த்த சீரீஸ்லேயே பார்த்தா தெரியும், இது வந்து ஃபிஃப்த்தா மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். ஸோ லாங்கஸ்ட் என்ட்ரி வித் இன் த சிங்கிள் கண்ட்ரி. ஒரு அந்த ஆஸ்திரேலியாக்குள்ள பார்த்தோம்னா லாங்கஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. So the Great Dividing Range blocks the flow of moisture from the Indian Tasmanian Sea. ஆஸ்திரேலியாவோட சதர்ன் பார்ட்ல நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியா சைட்ல வந்து தாஸ்மேனியா சீ இருக்கு. தாஸ்மேனியா சீல இருந்து வர மாய்ஸ்சர் சேர்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியாக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் வந்து பிளாக்ஸ் தேர். ஸோ அந்த இடத்துல ரெயின்ஃபால் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து சைடில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த ரெயின்ஃபாலையோ இல்லை வந்து மாய்ஸ்சர் ஏரையோ அனுப்புறதுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இந்த கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் ஸ்டாப் பண்ணிடுது. திஸ் கிரியேட்ஸ் ரெயின் ஓவர் த ரேஞ்ச் and reduce the amount of rainfall inland reaches of the west of the range. So ஆஸ்திரேலியா இன்லேண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அளவுக்கு ரெயின் ஃபெர்டிலிட்டி இல்லாமல் போகுது. ஸோ இந்த டிவைடிங் ரேஞ்ச் வந்து மோஸ்ட் இந்த கோஸ்ட் ரீசனில் மட்டுமே ரெயின் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அட்லஸ் மவுண்டன் எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்காவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர்ஸ் வச்சிருக்கிறது. ஸ்பேனிங் ஓவர் மொராக்கோ, அல்ஜீரியா அண்ட் டுனிஷியா கண்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்பேன்ஸ். ஸோ இது வந்து பார்க்கும்போது என்னன்னா மோஸ்ட் மெடிட்டரேனியன் சீயோட கோஸ்ட் சைட்ல இருக்கும். The mountain range separates the Mediterranean and Atlantic coastline from the Sahara Desert. So the Mediterranean சஹரா டெசர்ட் அந்த அட்லாண்டிக் கோஸ்ட்ல சஹரா டெசர்ட் பிரிக்கிற ஒரு ஏரியாவா அந்த அட்லஸ் மவுண்டைன் செயல்படுது விஷயம். ஸோ அது வந்து வெஸ்டர்லி மவுண்டைன்ஸ் வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கேரி அவுட் பண்ற மாய்ஸ்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பேரரா செயல்படுது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து சஹரா டெசர்ட்ல ரெயின்ஃபால்ஸ் இல்லாம இருக்குது. இதுவும் காரணமா இருக்கு. அட்லாண்டிக் மவுண்டைன்ஸ் சப்போஸ் இல்லாம போயிருந்தா சஹராவோட நார்த்தன் பார்ட்ல சஹரா டெசர்ட்டோட நார்த்தன் பார்ட்லாம் தேர் வில் பி ரெய்னி என்வரான்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சஹரா டெசர்ட்டோட ஏரியாவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஆனால் பிகாஸ் ஆஃப் திஸ் அட்லஸ் மவுண்டன்ஸ் நார்த்தன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவில இருந்து சஹரா டெசர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த அட்லாண்டிக் மவுண்டன் அந்த அட்லஸ் மவுண்டன் இருக்கு. ஏன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து வர மாய்ஸ்சர்ஸ் எல்லாமே இட் ஸ்டாப்ஸ் தேர். The mountain acts as weather barrier between the coastal grassland and wetlands of the Sahara Desert. அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதான் ஏற்பட்ட இம்பாக்ட். The Atlas range causes a rainy shadow effect, preventing the areas beyond the mountain from receiving much rainfall. During the winter months, the highest peaks of Atlas Mountains are among the few parts of Africa to see snow. அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உரால் மவுண்டைன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். உரால் மவுண்டைன்ங்கிறது வந்து 2000 கிலோமீட்டர்ல நார்த் சவுத் அலைன்மெண்டா இருக்கிற ஒரு மவுண்டைன். லொகேஷன் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கும். அதுல கசகஸ்தான்ல காராசியில இருந்து பார்டரா வச்சுட்டு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். It extends from Karachi to Kazakh steppe along the border of Kazakhstan. Generally, this range marks the northern part of border between Europe and Asia. The northern side of the mountains ranges this is cool and rainy weather, and while southern side is the hot desert இருக்கும். சதன் சைடில் ஆட்டோமேட்டிக் சப்ட்ராபிக் ரீஜன் மாதிரி வரதுனால இது நார்த் டெசர்ட்டான கண்டிஷன் வச்சிருக்கும். நார்த்தன் சைடில் டுவார்ட்ஸ் கோல்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இங்கே வந்து கூல் அண்ட் ரைனி வெதர் சீசன் வச்சுக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குது. வெஸ்டர்ன் சைட் ஆஃப் மவுண்டன் ரேஞ்சஸ் ரிசீவ் வார்ம் கான்டினென்டல் விண்ட். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து அட்லாண்டிக் கோஸ்ட்ல வந்து யூரோப் சைட்ல எல்லாமே இந்த விண்ட்ஸ் மாய்ச்சர் கொண்டு வந்து ஆஸ் மாய்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். யூரோப் சைட்ல வந்து ஆன்டி சைக்ளோன் மூலமா நிறைய ரெயின்ஃபாலையும் கொடுத்துருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் வெஸ்டர்ன் சைட்ல அந்த வார்ம் கான்டினென்டல் விண்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் எவ்வளோ மட்டும் ஸ்டாப் பண்ணி அங்கேயே வச்சுக்குது. ஈஸ்டர்ன் சைட்ல பார்த்தோம்னா அந்த வார்ம் கான்டினென்ட் விண்ட்ஸ்லாம் வர்றதுக்கான பேரியரா செயல்படுறதுனால ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த யுரால் மவுண்டைன்ஸ்ல ரொம்ப கூலான ஏரியா, ட்ரை ஏரியா இருக்கு. அதனால தான் வந்து ரஷ்யா விட யூரோப் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் வார்மாகவும் ரஷ்யா வந்து மச் கூலர் ட்ரை ஏரியாவும் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு யுரால் மவுண்டைன்ஸ். தென் வந்து பார்த்தோம்னா ஆப்ஸ் ரேஞ்ச். ஆப்ஸ் வந்து சுவிட்சர்லாந்து நமக்கு தெரியும்.
So also the highest and most extensive mountain systems that live in the south and central Europe. 1500 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து stretches over 1200 kilometers in this crescent shape across the 8 Alpine countries. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 கண்ட்ரிகள் இந்த ஆல்பைன் மலையிலேயே தான் இருக்குன்னு சொல்றாங்க. சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், மொனாக்கோ, இத்தாலி, லிechtenstein, ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஸ்லோவேனியா, இந்த எல்லா கண்ட்ரிலுமே இந்த ஆல்ப்ஸ் ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இது கிரெசன்ட் ஷேப் இருக்கிறதுனால குறிப்பிட்ட பேரியரா வந்து பர்டிகுலரா ஒரு கண்ட்ரி மட்டும் இது செயல்படவில்லை. கிரெசன்ட் ஷேப் பர்மிட்ஸ் வேர் கண்டிஷன்ஸ் flowing to the யூரோப்பியன் கான்டினென்ட். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா அந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட்லேயே முக்கியமான எசென்ஷியல் எக்கோ சிஸ்டத்துக்கு வந்து பேஸ்டாக இருக்கு. ஸோ குளோபல் கம்யூனிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுது. குளோபல் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் மல்டி ஆர்கனைசம்ஸ்க்கு வந்து ரொம்ப சோர்ஸாக இருக்கு. ஸோ ஆல்சோ இட்ஸ் டூரிசம் ஸ்பாட்டாக நிறைய இடத்துல இருக்கு. ஈவன் சுவிட்சர்லாந்துல இன்னைக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவ் ஒரு கண்ட்ரியா இருக்குன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த mountain range இடத்துல tourism attractions also. So it gives inspiration and enjoyment to millions. This is a particularly important of biodiversity, water, cleaner research and cultural diversity, leisure, landscape and spiritual values எல்லாம் வச்சுக்கிற ஒரு முக்கியமான ஏரியாவா அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஈவன் நம்ம பயோஸ்பியர் ரிசர்வர் அனௌன்ஸ் பண்றோம், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அனௌன்ஸ் பண்ற விஷயம்லாம் மவுண்டன் ரேஞ்ச் ஒரு பார்ட் அண்ட் பார்சலா தான் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். So there are also income sources for communities through agriculture, tourism, and use of natural resources. ஏன்னா இங்க வந்து நிறைய அக்ரிகல்ச்சர்ஸும் பண்ணாங்க. ஸ்விப்பிங் அக்ரிகல்ச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லாத அபாரிஜினல் ட்ரைபல்ஸாக இருக்கட்டும், லிவிங் என்வரான்மெண்ட்டுக்கான எல்லா சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். ஸோ டூரிசம் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அது பிளான்ட்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் சச் அண்ட் so on. This natural resource of huge natural resource இது செயல்படுது. ஸோ இதெல்லாமே வந்து மவுண்டெயின்ஸோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் டு த காமன் பப்ளிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி வந்து மவுண்டைன் சிஸ்டத்தை பற்றி அலைன்மெண்ட் கேட்டிருந்தாங்க. என்னுடைய சொல்லி ப்ரீஃப் பண்ண சொன்னா அது லோக்கல் கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லும் போது ஒரு டயக்ராம் போட்டு இதெல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது the questions covers completely. This is ஒரு கொஸ்டினோட ஒரு மேஜர் பார்ட். அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போறது வந்து ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது ஆரிஜின் ஆகிறதுக்கு மெயினாக இருக்கு. கொஸ்டின் வித் டிஸ்கஸ் மேஜர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் த ஓஷன் கரண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப். ஸோ பர்டிகுலர் கண்ட்ரியோ ரீஜனெல்லாம் கற்று கேட்கல, ஒட்டுமொத்தமாக குளோபல் ஃபுல்லா எல்லா ஓஷன்லையும் சேர்ந்து ஓஷன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால மூவ் ஆகுது, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் சொல்லும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால அது காரணமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் கொஷின்ஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்டேட் கொஷின்ஸ். அப்போ வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் ஃபேக்டர்ஸ் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணி லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிட்டா போதும். ஈவன் அங்கங்க தேவைப்படுற இடத்துல ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் 2-3 இடத்துல எக்ஸாம்பிள்ஸோட சொல்லலாம். தவிர ஓஷன்ஸ் கரண்ட்டை கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ண சொல்லல, ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அங்கே கேட்கறது அதுக்கு ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஓஷன் கரண்ட். ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது எங்கேயாவது ஒரு சில எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மெயின் ட்ரஸ்ட் ஆஃப் த கொஸ்டின். நம்ம தப்பா டிவீட் ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாலையும் போட்டு ஓஷன் கரண்ட்ஸ் நேம்ஸாக மென்ஷன் பண்ணிட்டே போயிடக்கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் யுவர் ஆன்சர். So first, the ocean currents are continuous movements of water in the ocean that flows as its path and kinds of rivers in the oceans. Yeah, the continuous movements of water, mass water movements. So the ocean could be created by its kinds of river in the ocean, river in the ocean itself. So two distinct current systems are oceans. So the surface circulation. So இன்னொன்று வந்து டீப் சர்க்குலேஷன். சர்ஃபேஸ் சர்க்குலேஷன் இஸ் ஜஸ்ட் ரிலேட்டிவ்லி தின் அப்பர் லேயர் ஆஃப் த சீ. அப்பர் லேயர் ஆஃப் த சீல மட்டுமே வாட்டர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா அது சர்ஃபேஸ் சர்க்குலேஷன். டீப் சர்க்குலேஷன் சிப்ஸ் அலாங் த டீப் சீ ஃப்ளோ. ஸோ ஓஷனோட பாட்டம்ல வாட்டர் மூவ்மெண்ட் மட்டுமே யூஸ் மாசா போயிட்டு இருக்கிறது டீப் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் காஸ்ட் பை wind ஒரு காரணம். டென்சிட்டி டிஃபரன்சஸ் இன் வாட்டர் மாஸ் இஸ் காஸ்ட் வித் டெம்பரேச்சர் அண்ட் salinity வேரியேஷன்ஸ். டென்சிட்டி வேரியேஷன்ஸ் வர டெம்பரேச்சரால் வர டென்சிட்டி வேரியேஷன்ஸும் salinity வேரியேஷன்ஸ்ல வர டென்சிட்டி வேரியேஷன்ஸும் மெயின் காரணம். தென் கிராவிட்டி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஈவன் சச் அஸ் எர்த்குவாக்ஸ் அண்ட் ஸ்டார்ம்ஸ். ஒரு சில நிகழ்வுகள் எர்த்குவாக் மாதிரி வந்தாலும் ஸ்டார்ம்ஸ் வந்தாலும் அதுவும் இந்த ஓஷன்ஸ் கரண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறது முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம டாபிக்கை பார்க்க போறோம்.
But gravity more situation, surface currents in the oceans driven by global wind systems that are fueled by energy from the sun. இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் அந்த ஹீட்டுக்கோ மற்ற டெம்பரேச்சர் வேரியேஷனுக்கோ சைலண்ட் வேரியேஷனுக்கோ முக்கியமான காரணம் என்னன்னா முக்கியமாக வந்து எனர்ஜி கம் ஃப்ரம் த சன், அதான் முக்கியமான காரணம். அது தவிர நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரோலிஸ் ஃபோர்ஸ் ஃப்ரம் த எர்த் ரொட்டேஷன் இன்ட்ராக்ட் வித் கரண்ட்ஸ். கரோலிஸ் ஃபோர்ஸ் தேர் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் விண்ட், இல்லைன்னா வாட்டர் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் மாறும். ஸோ கரோலிசிஸ் ஃபோர்ஸஸும் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸும் வந்து முக்கியமான ஒரு காரணம் தான். இது தவிர விண்ட்ஸ்ல கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிளானட்டரி விண்ட்ஸ், நம்ம ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லி விண்ட், ஈஸ்டர்லி விண்ட்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் கரண்ட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை விண்ட் டைரக்ஷன்ஸ். Surface wind driven currents generates upwelling currents in conjunction with the landforms, creating deep water currents. இது ஒரு காரணம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் சர்ஃபேஸ் விண்ட்ஸும் பிளானட்டரி விண்ட்ஸும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. சார் வேரியேஷன் டென்சிட்டி ஒரு முக்கியமான காரணம். டென்சிட்டி பார்க்கும்போது டெம்பரேச்சர்ல தெர்மோக்ளைன் வேரியேஷன்ஸோ இல்லை செலனிட்டியில் செலனிட்டி அலைன் வேரியேஷன்ஸோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து thermohaline circulations and சொல்லுவோம். Currents may be caused by density differences in water masses due to temperature and salinity variations via a process known as thermohaline circulation. அப்ப இங்க என்ன நடக்கும்? These currents move water masses through deep ocean, taking nutrition, oxygen, heat with them. So இந்த மாதிரி டெம்பரேச்சர் இது இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டெம்பரேச்சர் மாறினா எப்படி மூவ் ஆகும், salinity மாறினா எப்படி மூவ் ஆகும் பார்க்க போறோம். முதல்ல பிளானட்டரி விண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் பிளானட்டரி விண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னால ஏர் ப்ரெஷர் ஒரு இடத்துல ஓஷன் வாட்டர் மேலே எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு டென்சிட்டி வேரியேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஹை அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் ஓஷன் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் மோர் ப்ரெஷர், தெர் இஸ் ப்ரெஸ் ஆன் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல என்ன ஆகும், கேரக்டர்ஸ் லோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கண்டென்ட் குறைஞ்சிடும். வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன ஆகும், வால்யூம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது வந்து லோ வால்யூம் வாட்டர். இன்னொரு இடத்துல கான்ட்ராக்ட் லோ ப்ரெஷராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்றது அங்கே வந்து வாட்டர் வால்யூம் ரொம்ப அதிகமாக. எக்ஸாம்பிள் ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துருங்க, பெரிய சைஸ் பால் மாதிரி காட்டன் பால், அதை எடுத்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண அந்த வால்யூம் வந்து குறைவாகும். அடுத்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க இந்த காட்டன் சைஸ் பால் சின்னதாக மாற்ற மாதிரி ஆகிடும். சப்போஸ் நம்ம ப்ரெஸ்ஸே கொடுக்கல, எந்த ப்ரெஸ்ஸுமே கொடுக்கல, ரொம்ப லூஸாக விட்டுருன்னு வச்சிங்களேன், பால் பெரிய சைஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் வாட்டர் இருக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ ஹை ப்ரெஷர் தான் அங்கே வாட்டர் வால்யூம் குறைஞ்சிருக்கு வாய்ப்புகள் இருக்கு. லோ ப்ரெஷராக இருந்தால் வாட்டர் வால்யூம் ஹை லெவலாக வாட்டர் வந்து கொஞ்சம் மேலே வந்து தூக்கி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால இந்த டிஃபரன்ஸ் வர்றதுனால நாமளாவே இந்த சுச்சுவேஷன் என்ன நடக்கும்னா, ஹை வாட்டர் லெவல்ல இருந்து லோ வாட்டர் லெவல் ஏரியாவுக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். வாட்டர் மூவ் சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் ஹை வாட்டர் லெவல் டு லோ வாட்டர் லெவல், தட் இஸ் லோ ப்ரெஷர் ஏரியா டு ஹை ப்ரெஷர் ஏரியா தான் மீன். அது தவிர ப்ரிவைலிங் ஆர் பிளானட்டரி விண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லிஸ் அண்ட் போலார் விண்ட்ஸ் எல்லாம் பிளே மேஜர் ரோல் இந்த ஆரிஜின் ஆஃப் த ஓஷன் கரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த விண்ட்ஸ் வந்து ப்ளோ ஆகும்போது இந்த விண்ட் டைரக்ஷன்ல தான் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வாட்டர் மூவ் ஆகுது. ஏன்னா இந்த விண்ட்ஸ் கிரியேட்ஸ் ஃப்ரிக்ஷன் ஆன் த வாட்டர். ஸோ அதனால வந்து அந்த வாட்டர் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ த மோஸ்ட் ஆஃப் த ஓஷன் கரண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ். ப்ரிவைலிங் விண்ட்ஸ்னா இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதோ ஸோ அந்த டைரக்ஷன்லயே அந்த வாட்டர் கரண்ட்டும் சர்ஃபேஸ் வாட்டர் கரண்ட்ஸும் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், equatorial currents flows westward under the influence of northeast and southwest trade winds. இல்லையா, ஈக்குவட்டோரியல் கரண்ட்ஸ் வந்து வெஸ்ட்வார்ட்ஸ்ல ஃப்ளோ ஆகுது. வெஸ்ட்வார்ட்ல போகும்போது அந்த இன்ஃப்ளூன்ஸ்னால நார்த் ஈஸ்ட் அண்ட் ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நார்த் ஈஸ்ட் விண்ட்ஸோ சவுத் வெஸ்ட் விண்ட்ஸோ அதே டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கல்ஃப் ஸ்ட்ரீம்ஸ் இந்த அட்லாண்டிக் அண்ட் குரோஷியா அண்ட் பெசிபிக்ஸ் மூவ்ஸ் இந்த நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்லிஸ். வெஸ்டர்லிஸ் வந்து ஈஸ்ட் சைட்ல தான் போக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம்ல இருக்கிறதோ இல்லை குரோஷியா பெசிபிக் ஓஷன்லயோ வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் வெஸ்டர்லி டைரக்ஷன்லயே மூவ் ஆகும். ஓஷன் கரண்ட்ஸ் வெஸ்டர்லி டைரக்ஷன்லயே போக ஆரம்பிக்கும். கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ்னால என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா, டிஃப்ளெக்ஷன்ஸ். கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ்னால எர்த் ஸ்பின்ஸ் ஆகிறதுனால வர ஃபோர்ஸஸ் தான் கோரியோலிக் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். இந்த கோரியோலிக் ஃபோர்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் இன் நார்த் சவுத் அலாங் வித் எர்த் வித் அப்பியர் டு மூவ் இன் தி கர்வ் இன்ஸ்டெட் ஆஃப் a straight line. ஸோ இந்த ஸ்பின் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கர்வ் மாதிரி ஆக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் ஆகி போக ஆரம்பிக்கும் அதோடைய விண்ட்ஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, ஓஷன் வாட்டர் that travels towards the poles from the equator deflected to the east. ஈஸ்ட்னு சொல்ல போனா லெஃப்ட் சைட். சிம்பிளா, வாட்டர் that travels towards the equator from the poles went towards the west.
ஸோ சிம்பிளா அதை புரிஞ்சுக்கங்க. அதாவது ஈக்குவேட்டர் இருந்து ஃப்ரம் த ஈக்குவேட்டர் இருந்து டுவார்ட்ஸ் போல் சைடில் போகும்போது ஈஸ்ட் சைடில் டைரக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே ரிவர்ஸா ஃப்ரம் போல்ஸ்ல இருந்து ஈக்குவேட்டர் டுவார்ட்ஸ் வரும்போது வெஸ்ட் சைடில் ஆகுது. அதுவும் எப்படி சொல்லலாம்னா, release force bends the direction of surface winds to the right the northern hemisphere, left in the southern hemisphere. ஆல்டர்னேட்டிவா சொல்லணும். ஓகேவா? இந்த ஈஸ்ட் வெஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரியும் சொல்லணும். ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா, due to release force currents flows in the clockwise direction in the northern hemisphere, anti clockwise direction southern hemisphere. அப்போ சிம்பிளா இது எப்படி சொல்லணும்னா, வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து டுவார்ட்ஸ் போல்ஸ்ல போகும்போது ஈஸ்ட் சைட்ல டிஃப்ளெக்ஷன், அதுதான் நார்த் சைட்ல நார்த் ஹெமிஸ்பியர்ல ரைட் சைட்ல டிஃப்ளெக்ஷன், அதர்வைஸ் இட்ஸ் நார்த்தன் சைட்ல கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி. அது ரிவர்ஸா அந்த போல்ஸ்ல இருந்து ஈக்குவல் டுவார்ட்ஸ் வரும்போது வெஸ்ட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது, இல்லைன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லப்படும். ஸோ இதனால என்ன சர்க்குலர் பேட்டர்ன் வந்து மாறுது, ஓஷன் கட்ஸ் சர்க்குலர் பேட்டர்ன் வந்து மாறுது. So the large accumulation of water and flow around them are called as gyres. நம்ம large accumulation of water and circulation ஆச்சுன்னா அது பேர் gyres சொல்றோம். So these produce large circular currents in all the ocean basins. So subtropical gyres நிறைய இருக்கு. Large rotating currents start near the equator are called subtropical gyres. For example சொல்லணும்னா main 5 gyres பார்த்தோம்னா north, south Pacific subtropical gyres, north and south Atlantic subtropical gyres, Indian Ocean subtropical gyresலாம் இருக்கு. Subtropical gyres are also responsible for concentrating plastic trashes in certain areas of the ocean. ஸோ அதனால வந்து அது சர்க்குலேஷன் மோஷன்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பிளாஸ்டிக் டேஷஸும் பயன்படுத்த முடியும். அடுத்த ஃபேக்டர்ஸ் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட்லி வந்து சன் தான் காரணம். ஹீட்டிங் த சோலார் எனர்ஜி தான் காசஸ் வாட்டர் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ ஹீட் ஆகிட்டா வாட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் எடுத்துன்னா ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம், water level increases அர்த்தம். The sun provides the heat to the equatorial subtropical region than the polar regions. இது நார்மலா தெரிஞ்சு equatorial region அதிகமான டெம்பரேச்சர் கிடைக்குது. So that's why near the equator water is about 8 cm higher level than the mid latitudes. இப்போ ஈக்குவேட்டர் சைடில் ஆட்டோமேட்டிக் 8 cm ஹையர் லெவல் இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக் ஹீட்னால என்ன ஆகுது, வாட்டர்ஸ்லாம் ஒரு மூவ்மெண்ட்ல பாட்டம் சைடில் மேல் சைடில் நிறைய வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக் அடியில் என்ன நடக்கும், வாட்டர் ஃப்ளோ நடக்கும். போல்ஸ் டுவார்ட்ஸ் போல்ஸ் வந்து ஈக்குவேட்டர் சைடில் பாட்டம்ஸ்ல டீப் ocean currents வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். There is a much difference in temperature in ocean water than the equatorial poles level create ஆகும். warm equatorial waters therefore move slowly along the surface towards warm இருக்கிற வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்கும் towards the poles, while the heavier cold water எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போல்ஸ்ல இருந்து towards people slowly towards the equator சைடுல மூவ் ஆக ஆரம்பிக்கும். பாட்டம் அப்படியே பாருங்க, ரெண்டு டிஃபரன்ஸ். வார்ம் வாட்டர் மேல இருக்கும், கோல்ட் வாட்டர் கீழே இருக்கும். வார்ம் வாட்டர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வார்ம் ஈக்குவட்ல வார்மா இருக்கிறதுனால டுவார்ட்ஸ் போல் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். கோல்டு வாட்டர் கீழே அதிகமாக இருக்கிறதுனால கோடால இருக்கிற கோல்டு வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவட்டர் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அட் ஏ டைம்ல சர்ஃபேஸ் ஓஷன் கரண்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும், டீப் ஓஷன் கரண்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த டெம்பரேச்சர்னால. ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆல்சோ occurs in the deep of the ocean. Temperature decreases with the depth. The sun rays can't penetrate deep of the ocean water. Thus, the difference in the temperature of ocean water causes the ocean currents தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுதான் உங்க ஃபேக்டர்ஸ். தென் salinity. Salinity பொறுத்த வரைக்கும் it affects the density of the ocean water and density variation causes the ocean currents. ஏன்னா salinity-னால என்ன variations in density தான் வாட்டரோட density தான் variations இருக்கும். So if two areas having equal temperature are characterized by varying salinity, the area of high salinity will have greater density than the area of low salinity. So ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல ஏரியா salinity ரொம்ப salinity மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த டென்சிட்டி எங்க இருக்குன்னா, எங்க salinity அதிகமா இருக்கும், எங்க உப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த ஏரியா ரொம்ப டென்ஸா இருக்கும். The area of high salinity will have a greater density than the area of low density concept. So அதனால என்ன ஆகும், the denser water sinks, automatically dense ஆக என்ன ஆட்டோமேட்டிக்கா உள்ள கீழே மூவ் ஆரம்பிக்கும். The denser water sinks and moves as a subsurface current and moves as a subsurface current. Dense water sink ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மேல் சைடுல கரண்ட் வாட்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். Whereas less saline water moves towards greater saline water as a surface currents. இப்போ salinity dense sink ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்டர் சிங்க் ஆகும். அப்போ எங்க லோ salinity இருக்கும் அங்கிருந்து வாட்டர் ஃப்ளோ ஆரம்பிக்கும். இந்த சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆரம்பிக்கும். சர்ஃபேஸ் ஓஷன் கரண்ட்ஸ் அதனால அது கிரியேட் ஆகும். In other words, ocean currents on the water surface are generated from the area of less salinity to the area of greater salinity. சிம்பிளா சொல்லணும்னா எப்படி வந்து
லோ பிரஷர் ஹை பிரஷர் நோக்கி மூவ் ஆகும்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம் டெம்பரேச்சர் வேரியேஷன். அது மாதிரி சலினிட்டி வேரியேஷனால எங்க லெஸ் சலினிட்டி இருக்கோ அங்கிருந்து ஹையர் சலினிட்டி இருக்கிற ஏரியா டுவார்ட்ஸ் நோக்கி வந்து ஓஷன் கரண்ட்ஸ் மூவ் ஆகும். ஏன்னா ஹையர் சலினிட்டி எங்க இருக்கும் அங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அப்போ வாட்டர் ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆக ஆரம்பிக்கும். சிங்க் ஆக ஆகும்போது லெஸ் சலினிட்டி ஏரியாவில் வந்து ஓஷன் கரண்ட்ஸ் வந்து மூவ் ஆகி அந்த இடத்த நிரப்ப பார்க்கும். இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் ஓஷன் கரண்ட் ரொம்ப யூஸா கிரியேட் ஆகும். Such system of surface and subsurface currents caused by salinity variations originated in open and enclosed seas நடக்கும். ஓப்பன் சீலையும் நடக்கும், enclosed gulf lagoons அந்த மாதிரி ஏரியாவில் இது நடக்கும். For examples, current flowing from the Atlantic Ocean to the Mediterranean Sea via Gibraltar Strait is caused because of difference in salinity. ஏன்னா Gibraltar Strait வந்து ரொம்ப நேராவா இருக்கும். ஸோ அதனால அங்க salinity அதிகமாக இருக்கு. நம்ம பார்த்துல ரெட் சீலாம் கூட நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பார்க்கும்போது ரொம்ப வேற ஒரு ரீஜன்ல ஈஸி எவாபரேஷன்ஸ் இருக்கும். எவாபரேஷன்ல salinity அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் ஃப்ரம் அட்லாண்டிக் ஓஷன் டு மெடிட்டரேனியன் சி via Gibraltar Strait is caused because of difference in salinity தான் கிரியேட் ஆகுது. இது தவிர அதர் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது அக்கேஷனல் ஈவெண்ட்ஸ் எர்த்குவாக், சுனாமி, ஸ்டார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓஷன்ஸ் கரண்ட்ஸை வந்து மூவ் ஆகிடும். So joyful events such as huge storms and underwater earthquakes also trigger serious ocean currents. The ocean currents, earthquake storms, underwater oceans or underwater create creates a huge flow of water. So ocean currents can trigger serious ocean currents, moving masses of water inland and they reach the shallow water and coastlines. Earthquake may also trigger the rapid slowdown movements, downslope movements of water saturated sediments, creating strong turbidity of currents. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு சுனாமியே ஒரு பெரிய காரணம். சுனாமி வர்றதுக்கே அவ்வளோ பிரியமா ஓஷன் கரண்ட்ஸ் வந்து சுனாமி மாதிரி ஓஷன் கரண்ட்ஸ் பூமிக்கு வர்றதுக்கு காரணம் பூமி கடையில் நடக்கிற முக்கியமாக இடத்துக்கு ஓஷனுக்கு நடுவில் நடக்கிற அதுக்காக ஒரு மேஜர் காரணம் நமக்கு தெரியும். டோப்போகிராஃபியை பொறுத்து மாறும். டோப்போகிராஃபின்னா கடல் கடையிலேயே நிறைய ரிஜஸ், சி மவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓஷன் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அந்த ரிஜஸ்க்கு நடுவில் போகும்போது பெட்வீன் டூ ரிஜஸ்க்குள்ள மவுண்ட்ஸ்குள்ள சி மவுண்ட்ஸ்குள்ள போகும்போது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏரியா ரொம்ப ஸ்லோவா நேரவா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லான கரண்ட்ஸ் போய் மூவ் ஆகும். ஹியூஜ் மாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வருது, ஆனால் ஏரியா வந்து ரொம்ப நேரவா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பைப்ல வந்து தண்ணி போகாது, செடிக்கு தண்ணி ஊற்றணும் வச்சு பைப் வச்சு தண்ணி ஊற்றும் போது அந்த பைப் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோம்னா தண்ணி வந்து நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த பைப்போட எண்டில் தண்ணி ஃப்ளோ வர இடத்துல கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து பீச்சி அடிச்சு சரளமா போகும். அப்படின்னா அதோட ஏரியாவை நம்ம நேரோப்படுத்தும் போது வாட்டரோட ஸ்பீட் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஃப்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் டோப்போகிராஃபியோட சைஸ்ல ஏரியா நேரம் ஆகும்போது பெட்டின் டூ ரிஜஸ் டு மவுண்டைன் சி மவுண்ட்ஸ்குள்ள போகும்போது ஸ்பீடா ஓஷன் கரண்ட்ஸ் மூவ் ஆகும். பாருங்க, இந்த current that is moving over a broad area is forced to into a confined space, it becomes very strong. On the ocean floor, water mass is forced to narrow opening in the ridges of the system, so flowing around the sea mountains may create currents that are far greater than the surrounding waters. This affects the distribution and abundance of organisms as well as the scientists and their equipment seeking study these organisms. இது படிக்கணும். அங்க இருக்கிற abundance organisms கூட அது வந்து flow distribution கூட affect பண்ணி போயிடும். அந்த flows ஆகும்னு சொல்றாங்க. இது டோபோகிராஃபி வந்து ஓஷன் ஒரு காரணம். Then physiography of which of the world is desired if the ocean currents would move straight or deflect from its path. So physiography வந்து ocean currents வருது கான்டினென்ட்டோட ரிட்ஜஸ்ல வந்து மோதும்போது it takes its own directions. அதான் சொல்றாங்க. The land mass always upsets and diverts the currents, and the surface currents collides with the land. The currents must change direction. So for example, பார்த்தோம்னா Atlantic South Equatorial current travels to westward along the equator until it reaches the South America. Equator sideல வந்து Atlantic Ocean வரும்போது South America வந்து ஹிட் பண்ற வரைக்கும் அது வந்து towards west side வந்து இருக்கும். At Brazil, some it goes to north and south, goes to south. Brazil வந்ததுக்கு அப்புறம் ஹிட் ஆயிட்டு ஒரு நார்த்தும் சவுத்தும் போயிருக்கு. ஏன்னா கொரியோலிஸ் ஃபோர்ஸ் எஃபெக்ட்னால நார்த் சைட்ல வந்து டிஃப்ளெக்ட் ஆகி மேலே போயிட்டு, ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகி டைரக்ஷன் மாறிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓஷன் கரண்ட்ஸ். இதுதான் மெயின். இது வரைக்கும் எழுதுறது இந்த கொஸ்டினோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ், மேஜர் சிக்னிஃபிகன்ஸ், மேஜர் ட்ரெஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சொல்லி பார்த்து முடிச்சிட்டோம். இது தவிர அதர் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த கொஸ்டின் கேட்டது தவிர அதர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஓஷன்ஸ் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஓஷன் கரண்ட்ஸ் கேள்விகள் வேற ஏதாவது கேட்டாலும் தெரிஞ்சதுக்காக நம்ம பார்க்கணும். முன்னாடி கேட்ட கேள்வி வந்து இது வரைக்கும் ஆன்சர் மச் எனஃப். இப்போ இம்பார்ட்டன்ட் ஓஷனுக்கு ஃபர்தர் நம்மளுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக என்ன சொல்றோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 78% வந்து பிளானட்ஸ் வந்து ஓஷன்ல தான் கவர் ஆயிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 90 வேர்ல்டு இருக்கிற வாட்டர்ல 97% வந்து ஓஷன்ல தான் இருக்குன்னு சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் வந்து வாட்டர் வந்து
குளோபல ப்ளே பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கீ ஃபேக்டர்ஸ் இந்த ஸ்டோரேஜ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி அக்ராஸ் குளோபுக்கு ஓஷன் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து அங்கே ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்த கண்டிஷனில் உருவாகுது. அந்த ஓஷன்ஸ் கரண்ட்ஸ் தான் வெதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கொடுக்குறதுக்கும் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸையும் சிபிலைசேஷன் ஆஃப் க்ளோஸ் கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் உருவாக்குறதுக்கு சைக்கிளிங் ஆஃப் கேசஸ் டெலிவரி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் லாபர் டு மேரின் எக்கோசிஸ்டம்ஸ் ஈவன் ஃபார் ப்ரெசிபிடேஷன்ஸ் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் உருவாக்குறதுக்குலாம் இது ஒரு பெரிய காரணமாக இருக்கு. The earth oceans are also vital for life. That is over 40% of world population live near the coastal areas. The world 40% மக்கள் வாழ்ற இடமாவே கோஸ்ட் லைன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு சிவிலைசேஷனே வந்து ரிவர்ஸ்லையும் கோஸ்ட்லையும் தான் ஃபார்ம் கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட் இந்த ஃப்ரம் த ஃபாலோயிங்ஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளோபல் அண்ட் ரீஜனல் கிளைமேட்ல என்ன சிக்வன்ஸ் கொடுக்குது. அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன்ஸ் currents as a specially significant factor in the development of planet's climate உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. So major current systems typically flow clockwise northern hemisphere, southern hemisphere, anti-clockwise circle pattern that often traces coastline. இது நம்ம தெரிஞ்ச விஷயம். The ocean directs observes more than 2/3 of the sun east. Overall, 20% of planet's global heat is transferred through the action of the ocean currents. So 2/3 of sun heat வந்து ocean அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அந்த அப்சர்வ் பண்ணி ஹீட் ரீடைன் பண்ணிக்கிறதுனால 20% ஆஃப் குளோபல் கிளைமேட் ஹீட் பட்ஜெட்டுக்கு இது வந்து ரெஸ்பான்சிபிளாக செயல்படுது. அதை தவிர பார்த்தோம்னா அது வந்து ஓஷன் கரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி கன்வேயர் பெல்ட்டாக செயல்படுது. டிரான்ஸ்போர்ட்டிங் வார்ம் வாட்டர் அண்ட் ஆல்சோ precipitation from the equator towards the poles and the cold. ஸோ கோல்டுக்கும் ஈக்குவேட்டருக்கும் போல்ஸ்க்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கன்வேயர் பெல்ட்டாக செயல்படுது. வார்ம் ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவும் வாட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் இது வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்டாக செயல்படுது. முக்கியமான போட்டு ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஹீட்டை குளோபல வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது தவிர சர்ஃபேஸ் கரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் வார்ம் வாட்டர் டுவார்ட்ஸ் த போல்ஸ், டீப் கரண்ட்ஸ் பிரிங் மோஸ்ட் கோல்டு வாட்டர் டுவார்ட்ஸ் த ஈக்குவேட்டர் கொண்டு வருது. சர்ஃபேஸ் சைடில் ஹாட் வாட்டர்ஸ் எல்லாம் மூவ் ஆகி போல்ஸ் போகுது. பாட்டம் சைடில் கோல்டு வாட்டர் மூவ் ஆகி ஈக்குவேட்டர் சைடில் வருது. ஸோ அதனால வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஹீட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னா ரெகுலேட்ஸ் குளோபல் கிளைமேட். இந்த ஓஷன் கரண்ட்ஸ் regulates global climate. Global climate regulate the ocean currents with negative significance செயல்படுது. Helping it counteract the uneven distribution of solar radiation reaching the surface. Without currents in the ocean, the regional temperature would be more extreme. Super hot at the equator and frigid towards the poles. Equator ரொம்ப ஹீட் ஆகும், போல் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி ஈவன் பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு காரணமாக செயல்படுறது இந்த ஓஷன் கரண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் எர்த் வந்து ஹேபிடேட் கண்டிஷனுக்கு வருது. ஹேபிடேட் கண்டிஷன் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஓஷன் கரண்ட் தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரிப் கீப்ஸ் த கோஸ்ட் நார்த் சி வார்ம் விச் இஸ் அன்யூஷுவல் ஆஃப் சச் ஆல்டிடியூட். ஹை ஆல்டிடியூட்ல கோல்டா இருக்கும், ஆனால் அது வார்மா இருக்கு காரணம் இந்த ஓஷன் கரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Similarly, warm water Croatia currents in the North Pacific Ocean keeps the parts of Alaskan ocean ice free in winter. இது வந்து வார்ம் வாட்டர் இருக்கிறதுனால ஐஸ் ஃப்ரீ சுச்சுவேஷன் நார்த் பசிபிக் ஓஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு குரோஷியா கரண்ட் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அது எல்னினோ ஈவெண்ட் நமக்கு தெரியும். எல்னினோ ஈவெண்ட்னால வேர்ல்ட் கிளைமேட்டை மாறும். எல்னினோ ஈவெண்ட் in the Pacific Ocean is impressive demonstration how a change in the regional ocean occurrence in the sea. In this case, Peruvian currents can affect the climatic condition of the world. Even it affects the monsoon situation of the இந்தியாவை மழை வராமல் போகிறதுக்கு இந்த எல்னினோ எஃபெக்ட் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஓஷன் கரண்ட்ஸ் வந்து பெருவியன் கரண்ட் அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணி சவுத் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சைடில் இம்பாக்ட் மாறுச்சுன்னா அந்த கரண்டோட கோல்டு வார்ம் சுச்சுவேஷன் மாறுச்சுன்னா வேர்ல்டு கிளைமேட்டே வந்து பாதிக்கும், மான்சூன் இல்லாமல் போகிறது வாய்ப்புகள். ஸோ இது இந்த இவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஓஷன் கரண்ட்ஸை ப்ளே பண்ணுது. அது தவிர ப்ரெசிபிடேஷனில், டெசர்ட் ஃபார்மேஷனில், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்மேஷனில் அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா ப்ரெசிபிடேஷன் அந்த கிளைமேட்டிக் ரீசன்ஸ் அதை டாமினேட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு ஏரியாவில் மழை வரணுங்கிறது ஒரு காரணமாக இருக்கு. அது தவிர டெசர்ட் ஃபார்மேஷன் மோஸ்ட்லி கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் எந்த சைட்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் டெசர்ட் ஃபார்மேஷன் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸில் வந்து மாய்ஸ்சர் ரொம்ப இருக்காது, அதனால ட்ரை கண்டிஷனாக இருக்கும். ஆனால் அந்த ஏரியாலாம் வந்து மோஸ்ட்லி வேர்ல்டில் வந்து டெசர்ட் ரீஜனாக இருக்கும். கான்டினென்ட் சைட் எந்தெந்த கான்டினென்ட் சைட்ல கோல்டு கரண்ட்ஸ் வருது, மோஸ்ட்லி வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்ல தான் மோஸ்ட்லி கோல்டு கரண்ட் இருக்கும், மோஸ்ட்லி ஃப்ளோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துலாம் பார்த்தோம்னா டெசர்ட்ஸ் இருக்கும். இந்தியாவில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் இந்தியாவோட வெஸ்ட் சைடில் இருக்கும், அட்டகாமா டெசர்ட் சவுத் அமெரிக்காவோட வெஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய டெசர்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கான்டினென்ட் வெஸ்ட் சைடில் இருக்கிறதுக்கான கோல்டு கரண்ட் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெருவியன் கரண்ட் இஸ் கோல்டு கரண்ட் தட் இஸ் சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன். தி பிரைமரி ரீசன் ஃபார் ஏரிட்டி ஆஃப் அட்டகாமா டெசர்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது தவிர ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்க்கணும்னா தி பைல் ஆஃப் வார்ம் வாட்டர்
tropics. This warm water is the method post became the tropical cyclones க்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. வார்ம் வாட்டர்னால தான் அந்த மாஸ் ஆஃப் மேல வந்து மாய்ச்சர் வந்துட்டு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. tropical cyclones even பே ஆஃப் பெங்கால்ல ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். Climate change, the ocean currents and our climate change, the ocean currents and our uncertain futures இதெல்லாமே mixed. So there is an elegant balance in the complex movements of ocean currents, mediated with multiple factors by yet maintain consistent temperature gradient that makes most latitude habitat to the life. இதெல்லாம் லைஃப்க்கே ocean currents வந்து significant part role play பண்ணுது. அதான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். But anthropogenic climate change is having profound impact on the Earth weather and climatic balance system. A hotter planet will inevitably rise temperature in the sea, which will cause higher sea levels, stronger winds, flows, and more frequent hurricane typhoons, and greater or lesser quantities of rainfall in particular areas profoundly affected by such changes in the last and finally, the effects of the climate change of currents could be especially troubling. So, the ice age conditions, this could be a dramatic shift in the temperature. High latitudes may be plunged into ice age conditions, while the heat waves might render into the regions virtually uninhabitable. So, the ice age situations, extreme climate conditions. Now, the situation ocean currents balance issue. Without scientists still they are studying the ocean's current situations. Northern hemisphere ocean current system the Atlantic Mediterranean overturning circulations study helps moderate temperature in the European continent. So அந்த மாதிரி வந்து ஸ்டடி பண்ணிட்டு சில யூரோப்பியன் கான்டினென்ட் மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கு, அங்க இருக்கிற அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஓஷன் கரண்ட்ஸ் காரணம்னு சொல்றாங்க. இது தவிர this current system incorporates warm water surface currents and deep water cold currents, and some model are predicting 50% or more slow down by the turn of the next century if the greenhouse gas emissions continue at current level. Current level of water currents on the surface deep currents in the situation the gas emissions, greenhouse gas emissions continue, the situation may change. So இதுதான் இந்த ஓஷன் கரண்ட்ஸ் பத்தி அவங்க சொல்ற விஷயங்கள். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பார்த்த பாயிண்ட்ஸ். ஸோ இது ஓவராலாக வந்து இந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து இட்ஸ் டாமினேட் த global, and also the distribution of the resources, it will shift in the place of the oceans in the condition. So the questions stresses on the mostly on the factors responsible for ocean currents in the issue. Major factors on the explain panna podum. The other factors are for a knowledge purpose we have been introduced the ocean currents and significance and its impacts. So the next session we will do for next topics. Thank you.